நாங்கள் இருந்தது ஃபஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் கோவில் இருக்கிற திருநள்ளாறு வந்தால் நம்ம ஃபேமிலியோடு தங்குறதுக்கு சேஃபாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க நாங்கள் திருநள்ளாறு போயிருந்தப்போ தங்கியிருந்த ஹோட்டல் மின்னல் ரெசிடென்சி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. அதோ கோவில் கோபுரம் தெரியுது. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நம்ம நடந்து வந்தே போகிற மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தாங்க அந்த ஹோட்டல் இருக்குங்க. ஜஸ்ட்டு நம்ம வாக் பண்ணியே போய்க்கலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு ஒரு குளம் கூட இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தத்தில் தான் கோவில் உற்சவங்கள் திருவிழாக்களுக்கெல்லாம் தீர்த்தம் எடுப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் அந்த ஹோட்டலுக்கு போகணுங்க. போகிற வழியிலேயே அந்த ஹோட்டலோட பார்க்கிங் இருக்குங்க. நம்ம காரெல்லாம் விடுற இடம் இங்கே தான் அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஹோட்டலுக்கு பக்கமே தாங்க, அங்கே தாங்க ஹோட்டல் இருக்குது. இங்கே இப்போ பார்க்கிங் அப்படின்ற மாதிரி பக்கமாக தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப பக்கம் தாங்க, தூரம்லாம் இல்லை. அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்லேயே நிறைய ஹோட்டல்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க. இதாங்க மின்னல் ரெசிடென்சியோட என்ட்ரன்ஸு. கீழேயும் கொஞ்சம் ரூம்ஸ் இருக்குங்க. அப்புறம் அது இல்லாமல் 2 ஃப்ளோர் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் தங்கியிருந்தோம். டிரைவருக்கு செகண்ட் ஃப்ளோரில் ரூம் கொடுத்துருந்தாங்க. உள்ளே போவோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரூம்ஸ் இருக்குங்க. அங்கெல்லாம் ஆல்ரெடி புக் ஆகியிருந்ததுனால எங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணியிருந்தோம், அட்வான்ஸும் பே பண்ணியிருந்தோம். நீங்கள் யார் வந்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். இதாங்க படி ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தாங்க, அதனால் கஷ்டம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஏரியே போய்க்கலாம். இதாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரு. இதில் ரைட் சைடு லாஸ்ட் ரூமில் தான் நாங்கள் இருந்தோம். இங்கே யூபிஎஸ் எல்லாமே இருக்குங்க. கரண்ட்டு போச்சு நடுவில், உடனே ஆன் பண்ணி விட்டாங்க. ஸோ நமக்கு பவர் சப்ளை இருக்கும் எப்போயுமே. இதுதாங்க நாங்கள் தங்கியிருந்த ஏசி ரூமு, டபுள் காட்டு. 3 பேர் படுத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. மிரரு எல்லாம் நீட்டாக இருந்தது. ட்ரெஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கபோர்டு தான், ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு சின்ன கபோர்டு மாதிரி ஒன்று இருந்தது. அப்புறம் டேபிள் சேரெல்லாம் இல்லை. ஒரு வாஷ் பேஷன் இருந்தது. டாய்லெட் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. யூரோப்பியன் அட்டாச்சு தாங்க பாத்ரூம். அப்படியே போதும், நமக்கு டூரிஸ்ட் பிளேஸில் அந்தளவுக்கு தான் கிடைக்கும், அதுக்கு மேலே இருக்காது அப்படின்றதுனால போதும், நம்ம நைட் ஸ்டே தானே அப்படின்றதுனால அங்கேயே நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த ஹோட்டலில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா, இவங்களோடதே ஹோட்டலும் வச்சுருக்காங்க. சாப்பிட்ற டிஃபன் எல்லாமே நமக்கு ஃபோன் பண்ணால் எங்களுக்கு ரூம்லேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருந்ததுங்க. இங்கே ரேட்டு எல்லாமே ரொம்ப நாமினலாக இருந்தது. அதில் என்னென்னா, இங்கே ஸ்டே பண்ணிக்கிறதுனால ஒரு 10% டிஸ்கவுண்ட்டுமே கொடுத்தாங்க. இந்த ரூமோட டேரிஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ரூமு டபுள் காட்டு 1800ங்க. நாங்கள் தங்கியிருந்தது. டிரைவருக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருந்தது, அதையும் காமிக்கிறேன் அந்த ரூமையும். இதுதாங்க செகண்ட் ஃப்ளோரு. அங்கேயுமே நிறைய ரூம்ஸ் இருந்தது. அவர் தங்கியிருந்த ரூமு இதுதாங்க. இதுவுமே டபுள் காட்டு, 2 பேர் தாராளமாக படுக்கலாம். டிவி மட்டும் இல்லை, நான் ஏசி. இதோட ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 900ங்க. வெறும் 900 தான். அங்கேயுமே டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே நீட்டாகவே இருந்ததுங்க. ரூம் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹோட்டலோட நம்பரும் தரேங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக கால் பண்ணி நம்ம அட்வான்ஸ் பே பண்ணி தான் போகணுங்க. இல்லைன்னா ஏன்னா அந்தளவுக்கு வெள்ளி சனி கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. அடுத்து திருநள்ளாறு கோவில் எந்த நேரம் போனால் கூட்டம் இல்லாமல் இருக்கும், எப்படியெல்லாம் அந்த கோவில் போனால் வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்து வர வீடியோவில், திருநள்ளாறு வீடியோவில் வரப்போகுது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.